இல்லைங்க, கஷ்டத்தை கடந்து வந்தோன்றதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமே ஒண்ணு இருக்கு அதுல. கலர் கலரா மீனா மேடம் டப்பரா இருந்தவன் தான் ஜோக்கராவே மாறுற. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, வெல்கம் டு காத்து வாக்குல பேசுவோம். காத்து வாக்குல இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதரை பத்தி சொல்றதுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மியூசிக்ல வந்து அடுத்த அடித்தளத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதாவது அனிருத்தின் அடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அவர் அடுத்த அவதாரத்தை வந்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ப்ரோ. ப்ரோ ஸோ லெட்ஸ் வெல்கம் அஸ்வின் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? கேரக்டர்ல இருக்கும். கேரக்டராவே மாறிட்டீங்க bro. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரபுதேவா சாருக்கு ஈக்குவலா ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கேன். சூப்பர் ப்ரோ. எப்படி இருக்கு வாழ்க்கை, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குங்க, ஜாலியா இருக்கும். ஓகே ப்ரோ. அதாவது நிறைய பேரத்தோட ஒரு கனவுனே சொல்லலாம். அதாவது இன்னைக்கு எக்ஸாம் எழுதி நாளைக்கு ரிசல்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கும், உள்ள லப்பு டப்பு அப்படின்னு இருக்கும். அதாவது நிறைய பேர்த்தோட கனவுன்னு சொல்லலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதாவது அந்த ஒரு இடத்துல இருக்கீங்க, நிறைய கஷ்டங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லைங்க, கஷ்டத்தை கடந்து வந்தோன்றதெல்லாம் இப்போ வந்து அது மாறிடுச்சு மறந்துச்சு. அந்த மாதிரி யோசிக்கிறத விட இப்போ நல்ல நல்ல விஷயம் நடக்குது நம்மளுக்கு. நல்ல நல்ல விஷயத்த மட்டும் நம்ம நோக்கி போவோம். இப்போ இவ்வளவு ஆதரவு வந்திருக்கு, இவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கு, மக்கள் எல்லாரும் வைப் பண்றாங்க. இந்த பாட்டு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டானாலே உடனே சிரிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஏதாவது ஒண்ணு நடக்குது. எனக்கு மிகப்பெரிய சந்தேகமே ஒண்ணு இருக்கு அதுல. அது வந்து இதுக்கப்புறம் தான் உங்கள்ட்ட கேட்கணும்னு இருக்கேன். அதனால ஜஸ்ட் இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், humbled by the love and support. ஓகே ப்ரோ. இந்த மியூசிக் லவ் உங்களுக்கு எப்போ வந்துச்சு ப்ரோ? அந்த ஒரு இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து பாடணும்னு ரொம்ப எல்லாரும் சின்ன வயசுல வந்து காதலா காதலா காதலில் தவிக்கிறேன்னு ஒரு பாட்டு வந்து எல்கேஜில கலர் கலரா மீனா மேடம் ட்ரெஸ் மாறிட்டே இருக்குமே சேலை. ஓகே. அதுவும் வந்து கமல்ஹாசன் சார் அண்ட் நம்ம மாஸ்டர் தான் அந்த படத்துல. ஓகே, அந்த பாட்டோட சிக்னிபிகன்ஸ் ஏன்னு சொல்றேன். இந்த பாட்டை தான் நான் வந்து எல்கேஜில பாடி மிஸ் வந்து டிஏவி, அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட், தமிழ்ல எல்லாம் பேசவே கூடாது, இல்ல பாட வேற செய்யறான் அப்படின்னு சொல்லி எல்கேஜிலேயே பிடிச்சி அம்மாவை வர சொல்லு அப்படின்ட்டாங்க. அம்மா வர சொல்லி உள்ள போறாங்க. என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு உள்ள போனா, இருங்க உங்க பையன் கிளாஸ்ல பாடுறான். ஐயோ, நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறேன். இல்லங்க, பாட்டு கிளாஸ்ல போடுங்க, நல்லா பாடுறாரு, நல்லா சேர்த்து விடுங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சு பாட்டு பாடி 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 பல வருஷம் பாடணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஜிவி பிரகாஷ் நான் போயிட்டு மீட் பண்ணி, நம்ம பாட்டு திறனெல்லாம் இப்ப வெளியே காட்டுறோம், இப்ப பாடுற பாட்டுல அடுத்த படத்துல அவருக்கு பாடுறோம் அப்படின்ற லெவலுக்கு உள்ள போய் உட்காந்து பாடுறா அப்படிங்கிறாரு. என்ன மியூசிக் எல்லாம் வரல, ஹெட்போன்ல அப்படின்னா, நீ முதல்ல பாடுறா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு உடனே உள்ள போய் பாடுறோம். பாடிட்டே இருக்கேன், கையெல்லாம் உதறுது அப்படிங்கிறாரு. என்னது ஒண்ணும் கேட்கல, நம்ம சரியா பாடலையோ அப்படின்னு. அதனால இப்படி வெளியே வந்த உடனே அப்படியே தோல் மேல கை போட்டு, ஆஹா அடுத்த ஒரு ஏதோ ஒரு, டேய் நீலாம் பாடாதடா, ஏடா பாடுற, என்ன எல்கேஜில எங்க மேடம் கூட சொன்னாங்க நல்லா அப்படின்னு சொன்னீங்களா? இந்த மாதிரி என்ன பாரு அப்படின்னா, பாடணும் அப்படின்னா இதுக்குன்னு முறையா இன்னொரு ஒரு 5 வருஷம் கத்துக்க, ஸ்டுடியோக்குன்னு எப்படி பாடணும்ன்றத வந்து கத்துட்டு வந்து பாடு அப்படின்னாரு. ஆனா ஏற்கனவே வயசு ஒரு 15 கிட்ட ஆகுது, இதுக்கு மேல 5னா 20, வீட்டுல என்ன பண்றேன்னு கேட்பாங்க, பாட்டு பாடுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, இத பண்ணிட்டு வா அப்படின்னாரு. இல்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பதான் அவர் சொன்னாரு, வாசிப்பியா, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பியா? பியானோ வாசிப்பேன். பியானோ வாசிப்பா, சூப்பர். அப்ப ப்ரோக்ராமிங் பண்ண என்ன அப்படின்னா, கத்துக்கோடா அப்படின்ட்டு இந்த மியூசிக், இந்த பாடுறதுக்கு பின்னாடி இருக்கிற மியூசிக்கை அரேஞ்ச் பண்றதுதான் ப்ரோக்ராம். சோ அதனால அவர்கிட்ட இருந்து அங்க இருந்து படிச்சு அப்படி உள்ள வந்தது. ஒரு படமா பார்த்து நம்ம வரோம், அவர் ஸ்டுடியோக்கு போறோம், மத்தவங்க எல்லாரும் இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பேசி ஒரு இடத்துக்கு போய் பாக்குறோம். ஏன்னா பேசிக்கலி நான் மியூசிக் பேக்ரவுண்ட். நம்ம ஃபேமிலியில வந்து மியூசிக்னா இசை தானே அப்படின்னு அந்த இது. அதனால அந்த மாதிரி பெருசா ஒரு பேக்கிங்னு கிடையாது. பட் வீட்டுல வந்து சப்போர்ட், நீ ஏதாவது பண்ணிருவ அப்படின்ற சப்போர்ட். எனக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்படிதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள. கண்டிப்பா அந்த போலீஸ் சாங் வந்து அம்மாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த எல்கேஜில மேம் சொன்னோடனே உங்களை சேர்த்து விட்டாங்க பாத்தீங்களா, அதுக்காகவே தாய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றிமா. உங்களால வந்து ஒரு புது அவதாரம் வந்திருக்காரு. நிறைய போலீஸ்காரர் பாட்டு, சார் பாட்டு, டாக்டர் பாட்டு அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லிரிக்ஸ் வந்து நீங்க பகல் வாங்கிட்டீங்க, ஆனா மியூசிக் போட்டிருப்பீங்களே,
அது எப்ப போட்டீங்க? இதே இடத்துல தான் போட்டீங்களா? இதே இடத்துல இதே கம்ப்யூட்டர்ல தான் போட்டோம். ஏங்க தடவுறீங்க? நல்லா இருக்கு. ஆனா பாடலுமே ஏற்புடையதா இருந்தது. இல்ல இது நீங்க தனியா தானே மியூசிக் போட்டீங்க? இல்ல எப்பவுமே ஒரு குரூப்பா தான். அப்ப பயங்கர வைப். ஆனா 6 மணிக்கு மேல ஸ்டுடியோ எல்லாம் க்ளோஸ்ங்க. நாங்க வந்து 9 to 5. ஓகே. 9 to 5 மார்னிங் 9 to 5 தான். ஓகே. அப்படி ஒரு ஜாலியா பண்ண ஒரு பாட்டு தான். அது லிரிக்கும் ஃபன்னா இருக்கு அப்படின்னு ஜாலியா ஒரு சாங் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி அந்த ஒரு வாரத்துல பண்ண பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து கேட்டு பார்த்தா வேற ஏதோ ஒரு ஜோன்ல போகுது. இப்ப நாங்க பண்ணும்போது இதை வந்து ஒரு சங்கீத்துல ஒரு கல்யாணத்துல எல்லாம் போட்டு எனக்கு என்னன்னா ஒரு பர்சனலா ஒரு விஷயம், நம்ம சாங்க சங்கீத் கல்யாணத்துல எல்லாம் போட மாட்டாங்க. அதுக்குன்னா ஒரு ஒரு அடி இருக்கணும், ஒரு பீட் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்து சரி அப்போ இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம் தான் நான் பண்ணி இந்த சாங் பண்றது. இப்போ போட்ட விமர்சனத்துல இத சங்கீத்துல போடுவாங்களான்ற பயம் எனக்கே வந்துருச்சு. சங்கீத்துல போடுறாங்களா இல்லையோ, ஒவ்வொரு பாய்ஸோட கேங்லயும் ஒவ்வொரு பாய்ஸோட ரூம்லயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பாட்டு பயங்கரமா. உங்களுக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ப்ரோ? இந்த உங்களுடைய சாங் நீங்க வந்து வெளியிடங்கள்ல கேட்டிருப்பீங்க, திடீர்னு தியேட்டர்ல கேட்டிருப்பீங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? எனக்கு அது பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் போகும்போது இந்த இந்த இதுல எல்லாம் பிளே பண்ணி போடுறாங்கல்ல, இது நாங்க இப்ப போயிட்டு இருக்கும் போது டீ குடிச்சிட்டு இருந்தோம். டீ குடிச்சிட்டு யாரோ வந்து சைட்ல வந்து இந்த போன் எடுத்துட்டு இந்த பாட்டை பார்த்துட்டு கமெண்ட் சரா மாதிரி அடிக்கிறோம். பாட்டு போட்டது நாங்க என்ன தெரியாம சரா மாதிரி அடிக்கிறோம். வந்து மாதிரி போட்டிருக்கானுங்க பாடுறா, ஒரு இது அப்படியே போடுறேன் அப்படி இப்படின்ட்டு போட்டு நாங்க அப்படியே நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன், ஹார்லிக்ஸ் அப்படியே குடிச்சிட்டு இருக்கேன். நம்மளை பார்த்தாலே மதிக்க மாட்டான். இப்ப இந்த பாட்டுல பிரதர் நான் தான் இந்த பாட்டு போட்டேன்னு சொன்னாலே இது பண்ண மாட்டான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணா வந்து இப்ப கூடயே இருப்பாங்க சிவானா, அவர் போயிட்டு இந்த பாட்டு நாங்க தான் போட்டோம், அவர் தான் கம்போசர் அப்படின்னாரு. அவங்க வந்து சாங் சூப்பர் இல்ல அதான் ஃபுல்லா கேட்டேன் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே ஃபன். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நாங்க ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம். சோ இந்த ஒரு அந்த மூமெண்ட்டுக்கு நடுவுல இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அதுலயும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல வந்து இன்னும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த பாட்டு கொடுக்கும் போது வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு மைண்ட்ஃபுல்லா என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து எடுப்பாங்கன்றத வந்து தெரிஞ்சு கொடுத்துருவோம். இதை வந்து இப்ப நம்ம சொல்லும் போது யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, தெரியாம நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு. இப்ப அடுத்த வாட்டி இந்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி தான் இந்த அப்பாலஜி லெட்டர் வந்து வாங்கிப்பாங்க. அதனால அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்னும் சிறப்பா பண்ணிடுவோம். சிறப்பான ஒரு பிளாஸ்டா இருக்கும். ஜல்சா குஜாலோட நாங்க வந்து வெறித்தனமா வரோம் இருக்காரு. நானும் இணைஞ்சுக்கிறேன். நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா வாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மூன்றாவதா வருது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல வந்து 3 ஹீரோயின். ஒரு ஹீரோயின் பிரபுதேவா மாஸ்டர் பத்தி நமக்கு தெரியும், பயங்கரமான ஒரு ஆக்டர். 3 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு. அதெல்லாம் அவங்கள மீட் பண்ணீங்களா? இந்த பாடல்கள் கேட்டு அவங்களுடைய கருத்து என்னவா இருந்துச்சு? இந்த படமே முடிச்சு சாங் ஷூட்ல தாங்க இவங்களெல்லாம் நான் பாக்குறேன். அவங்க இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே இன்ட்ரோ கொடுத்தா அட்லீஸ்ட் சாங் எல்லாம் ஒரு 4 வாட்டி போட்டு காமிக்கலாம் அப்படின்னா, பட் சாங் ஷூட்ல தான் எல்லாருமே மீட் பண்ணோம். அபிராமி மேம் நான் இன்னொரு படமும் பண்றோம். சோ இன்னொரு படத்துக்கும் நான் மியூசிக் பண்றேன், அவங்க அதுல ஆக்ட் பண்றாங்க. சோ அதனால அந்த படம் ஷூட்லயும் பார்த்து அந்த ஸ்பைடர்மேன் மீம் மாதிரி நீதானே அப்படின்ற மாதிரி. சோ எல்லாருமே ஃபன்னுங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபன்னு. எல்லாருக்குமே வந்து சாங் கேட்கும் போது ஃபார் எவ்ரிபடி. இப்ப மடோனாக்கும் அந்த ஜோன்ல அவங்க பண்ணது கிடையாது. மாஸ்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஜோன்ல ஒரு சாங் ஃபுல் ஃபன்னு. என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் மாஸ்டர் டான்ஸ் ஆடாம ஒரு பாட்டுல அவர் சுத்தி எல்லாருமே டான்ஸ் ஆடி ஒரு சாங்ன்றது வந்து மாஸ்டர் சொன்னாரு, என்ன ஆட விடாம பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அதனால அது வந்து எல்லாமே கான்சியஸ் டிசிஷன். ஏன்னா அவரும் சொன்னாரு, நான் எல்லா பாட்டுலயும் ஆடிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம், சாங் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்டா பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்றது மொத்தமா டிஃப்ரெண்டா பண்ணிட்டீங்க. நாங்க யோசிச்சது இப்படி யோசிச்சிருக்கோம்ல, இந்த விஷயம்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு, கன்வேயும் ஆயிடுச்சு ரொம்ப கிளியரா. இதெல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்றது கன்வே ஆச்சு. அது சந்தோஷம். ஓகே ஓகே ப்ரோ. இந்த ஃபன் மேட்டர் சொன்னீங்க, எல்லாருமே ஃபன்னா இருக்காங்கன்னு. இந்த ஜாலியோ ஜிம்கானா படத்துல மெயினான ஒரு கமெடியன் நம்ம யோகி பாபு அண்ணன் இருக்காரு. அவரை சந்திச்சீங்களா? அந்த படத்தை பத்தின விஷயங்கள் எதுவும்? யோகி பாபு அண்ணனை வந்து இந்த கம்ப்யூட்டர்ல தான் சந்திச்சிருக்கேன். பிடிக்கவே முடியலங்க. அவரை வந்து இங்க நான் வந்து 1.5 மாசம் உட்காந்து வச்சிருக்கேன். என் ஸ்கிரீன்ல நீங்க உட்காருவீங்கல்ல அப்படின்னு உட்காந்து வச்சிருக்கேன். எப்படி பண்ணிருக்காரு படத்துல? செம்மையா பண்ணிருக்காரு. இதுல வந்து என்ன ஹைலைட்னா, யோகி அண்ணனுக்கு நாங்க மியூசிக்கா வாசிக்க மாட்டோம். அப்படிங்களா? மியூசிக்கே வாசிக்க மாட்டோம். எல்லா படத்துக்கும் வந்து எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் காட்டுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸ்ல அவர் பேசுறது எல்லாமே கவுண்டர் எல்லாமே இருக்கும். மியூசிக்கே கிடையாது. அருமை அருமை ப்ரோ. அப்ப அண்ணன் காமெடியிலே கொண்டு போயிருக்காரு. அதுதான்
ஓகே ஓகே ஓகே. சோலோ பெர்ஃபார்மர் அப்படின்ற இடத்துல வந்து அவரை வச்சு படம் முழுக்க அவருக்கு வரும்போது தனியா அந்த எஃபெக்ட் அதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் இந்த படத்துல. அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ கடைசியா வந்து நம்ம கடைசியான்னு நினைச்சிடாதீங்க. அதாவது ஆக்டர்ஸ்ல கடைசியா வந்து நம்ம மெயினான நம்ம மாஸ்டர்கிட்ட வரோம். பிரபுதேவா மாஸ்டர் ஒரு மாஸ் ஹீரோல இருந்து இப்போ பயங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் என்ன சொன்னாரு, மாஸ்டர் எப்படி பண்ணிருக்காரு படத்துல? மாஸ்டர் வந்து இந்த படத்துல தான் நிறைய வேலை பண்ணிருக்காரு. ஜாலியோ ஜிம்கானாவா? ஏன்னா அவரு பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும், இது இவ்வளவு பெரிய சீக்வன்ஸா இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அதை அந்த ப்ராசஸ் முதல் நாங்க பார்த்தோம். ஸோ அதுல வந்து சீனுக்கு முன்னாடி பின்னாடி பேசுவாங்க. பாரு நான் இப்படி உழ போறேன் பிடிச்சிருங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா உழும் போது இவர் தப்பி தவறி உழுவாரு, சில நேரம் அப்படியே டமால்னு விட்டுருவாங்க, உளுந்துருவாரு. ஆனா கேரக்டர்லயே இருப்பாரு. யூ வில் நாட் பிரேக் கேரக்டர். ஐயோ உள்ள போறேன் அப்படின்ட்டு பிடிக்கிறதா. சோ அந்த மாதிரி நிறைய அடி ஆமாமா இவர் மேல அவங்க மேல உழுறதுல அவங்களுக்கு அடி உத. திடீர்னு வந்து இப்படின்னு உழணும்னா அந்த காலை இப்படி தூக்கி இப்படி போவோம், இந்த பிளேட் எல்லாம் செதறும், பிளேட் செதறி இப்படி இருப்பாருங்க, திருப்பி டமான்னு மண்டையில வந்து அடிக்கும். சோ இந்த மாதிரிலாம் இது பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருக்கும். அடிச்சா அப்படியே இருப்பாருங்க, வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் பார்ப்போம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த படத்துல ஃபன் அப்படின்றது இத பார்க்கும் போது ஃபன்னா இருக்குல்ல, ஆனா பண்றவங்களுக்கு அது ஃபன் கிடையாது. அடி வாங்கிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், ஒரு ஒரு சீசா மேல உட்காத்தி வச்சு ஒரு டெட் பாடி சீக்வன்ஸ் ஒண்ணு வரும். அதுல உட்காத்தி வச்சு அவர் உளுந்துருவார் அந்த சீக்வன்ஸ்ல. அந்த இதுல இருந்து அப்படியே உழணும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா நான் கேள்விப்பட்டேன். கீழே வந்து அந்த லீச் இருக்கும்ல, கொடைக்கானல்ல ஷூட் பண்றாங்க. அந்த லீச் வந்து அங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கிளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பட் எவ்வளவுங்க கிளீன் பண்ணுவீங்க ஒரு இடத்துல? ஒன்னும் பண்ண முடியாது, பேப்பரும் போட முடியாது, பிகாஸ் ஃபுல் ஆங்கிள் ஷாட் இருக்கு. சோ அதுல எல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே உழுறாரு. அவருக்கு அடிச்சு உளுந்து இங்கெல்லாம் ஏறி அந்த இதை ஏறி எல்லாத்தையும் புடுங்கி. சோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் சில சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. பட் ஹி நெவர் பிரேக்ஸ் கேரக்டர். இல்ல இந்த மாதிரி நான் இதை பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஜாலியான பர்சன். இப்போ வந்து மெயினான ஒரு ஷிப் ஆஃப் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படி மைதிலி என்ன காதலி. அவர் வெளியே வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ஒரு பாடி 4 லேடி 10 கோடி தேடி தேடி படத்தோட கதை.